ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இந்த மாதிரி புலிக்களி இல்லைனா புலிக்கொட்டு அப்படின்ற பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி ப்ரிப்பேர் ஆகுறாங்க அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெயிண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணுறாங்க. இது வந்து ஈஸியாக ரிமூவ் ஆகாது. நம்ம ஹார்ட்வேர்ஸில் இருக்க தின்னர் போட்டு தான் ரிமூவ் பண்ண முடியும். இந்த ஒவ்வொரு டிசைனுமே வந்து யூனிக்காக பண்ணுறாங்க. ரொம்பவே வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்கும். இந்த ஐஸ்லேருந்து பார்க்கும்போது ரொம்பவே ரியலாக இருக்கும். அண்டு ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு மாதிரி டிசைன்ஸ் தான் வந்து இவங்க பண்ணுறாங்க. அண்ட் ரொம்ப பெல்லி அதிகமாக இருக்கிற மாதிரி, தொப்பை அதிகமாக இருக்கிற மாதிரி பர்சன்ஸ் மட்டும் தான் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த டான்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த பெயிண்டிங் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக பண்ணி முடிச்சுட்டு எந்தெந்த பெயிண்டிங்க்கு ஏற்ற மாதிரி மாஸ்க்கும் வந்து அவங்க வந்து ஏற்கனவே ரெடியாக வச்சுருக்காங்க. அந்தந்த பெயிண்டிங்க்கு அந்தந்த மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக பண்ண உடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெல்லி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணுறாங்க, பெல்லி டான்ஸ் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ரீட்லேயும் வந்து அவங்க பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அத்தச்சமயம்னு சொல்லிட்டு இயர்லி ஒன்ஸ் வந்து கேரளாவில் நடக்கும். அப்போ இந்த இது வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து ரோட்லேயே பார்க்கலாம். திருச்சூர்லேயும் இன்னொரு தடவை நடக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா எர்ணாகுளம் பக்கத்தில் நடந்தது.